அடுத்து ஒரு ஜிலேபியை தூக்கி விட்டோம். இவர் தான் பிடித்தார். லைவ்ல வேணாம். இந்த கத்தியை வைத்து மீன் ரோஸ்ட்டு இன்னைக்கு பீஸாக வைக்க போகிறோம். மீன் ரோஸ்ட் செய்வது எப்படி இன்று இரவு 7 மணி அளவில் லைவ் தொடரும். ஒரு மீனை எடுத்துக்கொள்ளவும். அந்த மீனை ஆற்று மீனாக இருக்கணும். இந்த மீனை எடுத்து கழுவியாச்சா என்று மீண்டும் பார்க்க வேண்டும். கழுவியாச்சு. அதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கான்னு என்று செக் பண்ண வேண்டும். செத்து போச்சு. இந்த இடத்துல அண்டர் கிரவுண்டு இருக்குது. ஓகே, இருக்கிற எல்லா மீனையும் நன்றாக கழுவ வேண்டும். கழுவின மீன்களை மறுபடியும் உலர்த்த வேண்டும். ஈரத்தை உணர்த்த வேண்டும். உலர வைக்க வேண்டும். இந்த மீன் சாப்பிட்டால் கண் எரிச்சல், மலச்சிக்கல், மனநோய் எல்லாம் ஓடிவிடும். அதுதான் இந்த மீன். அந்த மீன் பேர் கட்லா. இது ஜிலேபி. ஜிலேபின்னு ஏன் பேர் வச்சுருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அது இனிக்காது, ருசிக்கும். ருசிக்கிற மீன் தான் நம்ம இப்போ ரோஸ்டாக்க போகிறோம். பாருங்கள், நன்றாக கழுவ வேண்டும்.